அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்களுடைய வாசிப்பு திறனை மேம்படுத்தும் விதமாக நான் இப்போ அன்பின் மதிப்பு அப்படின்ற ஒரு அழகான நீதி கதையை உங்களுக்கு உரிய உச்சரிப்புடனும் குரல் ஏற்ற இறக்கத்துடனும் வாசித்து காட்டுறேன். நீங்களும் கவனமாக கவனித்து உரிய முறையில் வாசித்து பாருங்கள். உங்களுடைய வாசிப்பு திறனை மேம்படுத்திக்கோங்க. அக்பர் என்கிற அரசன் ஒருவன் நோய்வாய்ப்பட்டு பல நாட்களாக படுத்த படுக்கையாக கிடந்தான். அவனை பார்க்க தினமும் பல பிரமுகர்கள் வந்து கொண்டிருந்தனர். அப்போது ஒரு விவசாயி தன்னை தடுத்த காவலாளிகளையும் பொருட்படுத்தாமல் மன்னனின் படுக்கையருகே சென்றான். அவனது கலைந்த தலைமுடியும் ஆடையில் படிந்திருந்த தூசியும் அவன் தன் கிராமத்திலிருந்து வெகு தூரம் நடந்து வந்திருக்கிறான் என்பதை அக்பருக்கு அறிவித்தது. அவன் மன்னனிடம், அரசே, உங்கள் உடல்நிலை சரியாக வேண்டுமென்று எங்கள் ஊர் மாரியம்மனுக்கு பொங்கல் வைத்து அந்த பிரசாதத்தை கொண்டு வந்திருக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான். அவன் பிரசாதத்தை வெளியே எடுத்ததும் அது கெட்டுப்போயிருந்தது. அரசனோ பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு தன் கழுத்தில் இருந்த முத்து மாலையை கழற்றி அந்த விவசாயிக்கு பரிசாக கொடுத்து அனுப்பினான். மன்னனுக்கு வேண்டிய பிரமுகர் ஒருவர், அரசே, கெட்டுப்போன பொங்கலுக்கா முத்து மாலை பரிசு என்று கேட்டார். மன்னனோ, அது கெட்டிருந்தாலும் அந்த பிரசாதத்தை நான் சாப்பிட்டு குணமடைய வேண்டும் என்று கள்ளம் கபடமற்ற மனதுடன் தன் கிராமத்திலிருந்து ஒரு வாரம் நடந்து வந்திருக்கிறான். அவனது அன்பு உண்மையானது. உண்மையான அன்புக்கு மதிப்பு மிக அதிகம். நான் அளித்த முத்துமாலை கூட அவனது அன்புக்கு ஈடாகாது என்று கூறினான். இக்கதையின் நீதி, நமது அன்பு உண்மையாக இருந்தால் கடவுளே கையை கட்டிக்கொண்டு நமக்கு சேவை புரிய வந்து நிற்பார். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நீங்களும் இக்கதையை நன்றாக வாசித்து இக்கதையில் கூறியுள்ள நற்பண்புகளை உங்கள் வாழ்விலும் கடைபிடிக்குமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு உள்ளங்களே, இக்கதையை அடிப்படையாக கொண்டு 5 வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளன. இக்கதையை நன்றாக வாசித்து பார்த்து வினாக்களுக்குரிய பொருத்தமான விடைகளை கண்டறிந்து எழுதுங்க. சந்தோஷமாக படிங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க. நன்றி, வணக்கம்.